டிஜிட்டல் மார்க்கெட்டிங், பர்சனல் பிராண்டிங் போன்ற பல்வேறு துறையைச் சேர்ந்த வல்லுநர்களின் மாஸ்டர் கிளாஸ் பாட்காஸ்டுகளையும் பிசினஸ் பற்றிய நூற்றுக்கணக்கான ஆங்கில புத்தகங்களையும் Magic20 தமிழ் ஆப்பில் தமிழில் ஆடியோவாக கேளுங்கள். Aran30 என்ற கோடை பயன்படுத்தி 30% தள்ளுபடியை பெறுங்கள். குருமூர்த்தி பிற்படுத்தப்பட்டவர்கள் இடஒதுக்கீடு, பிற்படுத்தப்பட்டவர்கள் என்ற முறையில் வன்னியர்களோட இடஒதுக்கீடு சேர்த்து எதிர்த்த சங்கி கூட்டத்தை கூட்டு கொண்டு நீங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுங்கிறது தான் தலையிலே மண்டலி போட்டுக்கிறது. இந்த நியூ பிஜேபிங்கிற புக்கில் பெரியார் லெகசியை டிஸ்மேண்டல் பண்ணணும், அதுதான் நம்முடைய நோக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிற்படுத்தப்பட்ட மக்கள், பட்டியல் சாதிகள் மத்தியில் இருக்கிற மோதல், அந்த மோதல் போக்கு குறைக்கிறதுக்கான வேலை, அதுல ஜனநாயக சக்தியில் உருவாக்குற வேலையை பெரியார் செய்தார். இது பிஜேபிக்கு தடையாக இருக்கு. அவர் இருந்தார், இவர் இருந்தாரு, இவங்கெல்லாம் விட்டுட்டு நீங்க ஏன் உங்களுக்கு எதுக்கு நீங்க பெரியாரை பிடிச்சி தோங்குறீங்க? ஆனா கடைசியில் என்ன ஒண்ணுன்னா, இந்த தலைவர்களா இருக்கும்போது உங்க சொந்த சாதியிலே தலைவர்களுக்கும் அம்பேத்கர் எதுக்குப்பா அப்படிங்கிற இடத்துக்கு வரும். நான் கற்பனையில் சொல்ல, முதல்ல பெரியார் நீக்கம் செய்யணும், அப்புறம் அம்பேத்கர் நீக்கம் செய்யணும். நோக்கம் முற்போக்காக சிந்திக்கிற அந்த எண்ணத்திலிருந்து வெளிவரணும். பாஜக பண்றது இந்த விஷயத்த குறிப்பிட்டிருந்தீங்க, இதுதான் நாம் தமிழரும் பண்ணுதா? ஏன்னா நீங்க இப்போ சொல்றதெல்லாம் எனக்கு அவங்க கூடயும் ரிசம்பிள் ஆகுது. பெரியார வழிகாட்டிங்கிறாரு. என்ன வகையில வழிகாட்டி? பெரியார் என்ன புடுங்கினாருன்னு கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் பேசுறாங்க, வழிகாட்டின கட்சி பேசுது. வழிகாட்டிய கேவலமா திட்டுற ஒரே கட்சி, ஒரே மன்னாரன் கம்பெனி நாம் தமிழர் கட்சி தான். சாதி வர்ணாசிரம தர்மத்திற்கு எதிராக, தமிழ்நாட்டில் பார்ப்பனியத்திற்கு எதிராக முன்னாடி நின்று சமர் செய்தது பெரியார். நீங்க முத்துராமலிங்க தேவரை அங்கே கொண்டு வந்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெரியாரை கேவலப்படுத்துறது அப்படிங்கிறது ஆக்சுவலி தமிழ்நாட்டை காட்டி கொடுக்குறது. முத்துராமலிங்க தேவரை பயன்படுத்தின தப்பு என்கிட்ட சொல்லியிருக்காரு ஃபோனில். நம்ம முதல்ல மண்ணில் இந்த வீடு கட்ட தொடங்கணும்ல, அதை பெரியார் செய்யலை. முதல்ல குளம் வெட்டணும்ல, அது பெரியார் செய்யலை. கல்லணை கட்டினது அது பெரியார் செய்யலை. அதன் பொருள் பெரியார் ஒன்றுமே செய்யலைன்னு ஆயிடாது. மொத்தமாக ஏன் ஜாதின்னு பேசுறது பிஜேபிக்கு வேலை பார்க்கறதுக்கான வேற வழி. இப்படி ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு தலைவர்களை பிம்பத்தை கட்டி எழுப்புவதுங்கிறது பாஜகவினுடைய வடமாநில திட்டம். தமிழ்நாட்டுக்கு அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க. அந்த கண்ணோட்டம் பெரியார் இருந்தது. இது தற்காலிகம் தான், நிரந்தரமானது கம்யூனிசம் தான் சொன்னார். அந்த சேர்ந்து இருக்கும்போது அந்த ஒற்றுமை தான் பெரியார். பிரிஞ்சு நின்னா அந்த சிங்கம் வேட்டையாடும். அதுக்காக பிஜேபியை நான் சிங்கம்னு சொல்லல, அண்ணாமலை சிங்கம்னு சொல்லல, அது நரின்னு கூட வச்சுக்குவான். மக்கள் நல திட்டங்களை பேசி, கொள்கைகளை பேசி அப்படி ஆட்சிக்கு வருவது அப்படிங்கிறது பாஜகவோட திட்டத்திலே கிடையாது. இந்தியா முழுக்க அதுதான். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். இந்த நிகழ்ச்சியில் அண்ணன் மகிழனுடன் ஒரு சிறு உரையாடல். வணக்கம். சமீபத்தில் நீங்கள் போட்டிருந்த ஒரு சமூக வலைதள பதிவு, தமிழ்நாடு பெரியார் மண் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலகட்டம் அப்படின்றது கரைந்து கொண்டிருக்கு, இல்லை ஒரு கடந்த காலமாக மாறப்போகுது அப்படின்ற விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தீங்க. குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் நடக்கிற ஒரு முற்போக்கு விஷயங்களா இருக்கட்டும், இல்லை தமிழ்நாடு இன்னைக்கு அடைஞ்சிருக்கிற உயரமாக இருக்கட்டும், இது எல்லாருமே யாருக்கு காணிக்கையாக கொடுப்பாங்க, யாருனாலும் இது சாத்தியப்பட்டது அப்படின்னு சொன்னா பெரியார் தான் குறிப்பிடுவாங்க. அது கன்சிக்யூட்டிவ் கவர்மெண்ட்ஸ், டிஎம்கே வந்தாலும் சரி, ஏடிஎம்கே வந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் பெரியாரா அவ்வளவு சீக்கிரத்துல புறக்கணிக்கவே முடியாது. அந்த மாதிரி இடத்துல தான் பெரியார் இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்காரு. ஸோ எந்த பாயிண்ட்ல நீங்க இப்படியான ஒரு பதிவு போட்டீங்க? எது இதுக்கு காரணமா அமைஞ்சது? முதல்ல அந்த பதிவை தூண்டி விட்டது ஒரு விஷயம்தான். முதல்ல ஒரு குருவுடைய மகன், அவர் ஒரு காடுவெட்டி குரு, முன்னாள் வன்னியர் சங்கத்தினுடைய தலைவராக, அவரு குருமூர்த்தியை வச்சு ஒரு நிகழ்ச்சி அப்படிங்கிற பொழுதுதான் அது ஒவ்வொரு ஜாதியா அட்டாக் பண்றாங்க. இப்போ நேர்மையான வழியில தேர்தல் அரசியல் வழியாக மக்கள் மத்தியில மக்கள் நலத்திட்டங்களை பேசி, கொள்கைகளை பேசி அப்படி ஆட்சிக்கு வருவது அப்படிங்கிறது பாஜகவோட திட்டத்திலே கிடையாது. இந்தியா முழுக்க அதுதான். நீங்க வடக்க மண்டல் கமிஷன் குழு பரிந்துரை நடைமுறைக்கு வருதுன்னா, நீங்க ராம ஜென்ம பூமி யாத்திரை எடுத்து மண்டல் கமிஷன் குழுவினுடைய பரிந்துரையால் பலன் பெறுகிற அந்த சாதிகள், பிற்படுத்தப்பட்ட சாதிகள், அதற்கு பிறகு ஏற்கனவே பட்டியல் சாதிகள் மத்தியில் ஒரு எழுச்சி இருக்குது. இதை நீர்த்து போக செய்யறதுக்கு ராமருங்கிற பேட்சை வச்சு அந்த மக்களை ஆக்சுவலா தங்களுடைய டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ்ல இருந்து அப்படி நகர்த்தி கொண்டு போகுது. பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடுன்னு ஒரு நடைமுறைக்கு வந்த பொழுது நீங்க ராம்கே நாம்னு ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்கு. அந்த டாக்குமெண்ட்ரியில RSS காரன் பேசுறான்,
அதாவது முலாயம் சிங் யாதவ் வந்து ஒரு நல்ல யோக்கியமான யாதவே கிடையாது, கீழ் ஜாதி யாதவ்னு பேசணும், வேற ஒன்றும் இல்லை. மண்டல் கமிஷன் குழுவை ஆதரிச்சிருக்கார். ஏன் அந்த மண்டல் கமிஷன் குழுவை எதிர்த்த சங்கி கூட்டம், அந்த எதிர்த்த முகாமில் முக்கியமான நபராக இருக்க குருமூர்த்தி. அப்படின்னா குருமூர்த்தி பிற்படுத்தப்பட்டவர்கள் இடஒதுக்கீடு, பிற்படுத்தப்பட்டவர்கள் என்ற முறையில் வன்னியர்களோட இடஒதுக்கீட்டை சேர்த்து எதிர்த்த சங்கி கூட்டத்தை கூட்டு கொண்டு நீங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுங்கிறது தான் தலையிலே மண்ணளி போட்டுக்கிறது. ஆனால் இது வந்து அங்கே இருக்கிற ஃபேக்ஷன்ஸ், அதிகாரம் பெறாத வேற சாதிகளில் இருக்கிற குட்டி குட்டி ஃபேக்ஷன்ஸ், ஒரு சுயநல பேர்வழிகள், இது வந்து அது வந்து எல்லா சாதிகளையும் பண்றாங்க. இல்ல அதை யார் போய் ரீச் அவுட் பண்றோம்? அந்த சாதிகள்ல இருந்து தங்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் வேணும், இல்ல நாங்க வந்து ஒரு ஆளா பார்க்கப்படணும், அவங்க ரீச் அவுட் பண்றாங்களா? இல்ல RSS பிஜேபி தூண்டில் போடுவாங்க. இப்போ என்கிட்டே பேசியிருக்கிறாங்க, என்கிட்ட வந்து சம்மந்தப்பட்ட ஆட்கள் பேர்லாம் சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி, அப்புறம் நீங்கள் நம்மாள்னா அவர் சாதியை கண்டுபிடிச்சி தான் பேசுகிறார். நம்மாளா இருந்துக்கிட்டு நீங்கள் அம்பேத்கர் எவ்வளோ பெரிய அறிஞர், நீங்கள் வந்து பெரியாரை வந்து உயர்த்தி பிடிக்கிறீங்களே, இது தப்பு அப்படின்னு என்கிட்ட பேசியிருக்காங்க. RSSகாரங்க பேசியிருக்காங்க. இதே மாதிரியான வார்த்தைகள் அந்த வெங்கடேசன், இந்துத்துவ அம்பேத்கர், அந்த ஆள் பேசியிருக்கிறாரு. அதுக்கான முயற்சிகள் எல்லா மட்டத்திலையும் நடக்கும். ஒவ்வொரு சாதிகளையும் குறிப்பிட்டு இப்போ வந்து தேவேந்திர குல வேளாளர் எங்களை அழைக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை இருக்குல்ல, பள்ளர் சமூக மக்கள், அதில் நிறைய வகை பிரிவுகள் இருக்குது. எங்களுக்கு இந்த பேர் வேணும் அப்படின்னோடனே இவங்க வந்துட்டு நீங்கள் தேவேந்திரன், நான் நரேந்திரன் மோடி வந்து இது பண்ண அப்படி. ஆனால் அந்த மக்களுடைய இடஒதுக்கீட்டுக்கு வேட்டு வைக்கிற வேலையை அங்கேருந்து மேலே செய்கிற அப்படி. குருமூர்த்தி போயிட்டு தங்கராஜுங்கிற ஒரு RSS பேர் வழி அவர் ஏற்படுத்தின ஒரு கூட்டத்தில் நீங்கள் இவ்வளோ பெரிய ஜாதியாக என்ன தெரியவே செய்யாது, எங்கள்கிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அங்கே போய் பலர்கள் மத்தியில் பேசினார். இப்போ அந்த மக்கள் மத்தியிலிருந்து ஒரு முற்போக்கான குரல் அப்படின்னு வருவதை தடுக்க வேண்டும் என்பதை கிருஷ்ணசாமியை கைக்குள்ள போட்டாச்சு, அப்புறம் ஜான் பாண்டியன் கைக்குள்ள போட்டாச்சு. இது வந்து அந்த பட்டியல் சாதிக்கு. அதே போல் பறையர்கள் மத்தியிலையும் திரும்ப பல நேர்காணலில் சொல்லியிருக்காரு, நீங்கள் வாங்க திமுக கூட்டணியில் இருக்காதீங்க, வெளியே வாங்க, நீங்கள் வந்து பிஜேபியை கூட எதிர்த்துக்காங்க, ஏன்னா தமிழ்நாட்டில் பிஜேபி எல்லாரும் தான் காரி துப்புறாங்க, நீங்களும் துப்பிக்கோங்க, ஆனால் திமுகவையும் திட்டுங்க, கூட்டிலேருந்து வெளியே வாங்க, தனியாக வந்தீங்கன்னா பிஜேபி கூட உங்களுக்கு வந்து அமைச்சரவை இல்லை அமைச்சர் பொறுப்பு கொடுக்குறோம், காசு கொடுக்குறோம்லாம் பேசினாங்க அப்படின்னு சொல்லி திரும்ப சொல்லியிருக்கிறாரு. திரும்ப அதுக்கு ஒத்து வரலைங்கிற போது தான் இப்போ அந்த பறையர்களுக்கு பூணூல் மாட்டி விடுற விழாக்கள் தமிழ் சேவா சங்கம் அப்படின்னு நடக்குது. அதே பின்னணியில தான் நீங்கள் வந்து பூணூல் மாட்டி விடுறது தமிழ்நாடு முழுக்க மட்டும் இல்லை, வேற மாநிலத்துக்கும் போய் பறையர் சாதியை சேர்ந்த தலைவர்களை சந்திச்சு இந்த ஸ்ரீதர் வேம்புங்கிற ஆளு, நீ யார், நீ வந்து கம்ப்யூட்டர் தொடர்பான ஏதோ வேலை தான் பண்ணிட்டு இருக்க, உனக்கு இதில் உன்னோட என்ன வேலை கேட்டால், நான் வந்து எங்கள் சாதியாக அனுகூலங்களை பெற்றோம், எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்பட்டது, பறையர் சாதிகளுடைய முன்னேற்றத்துக்காக உழைக்க போறேங்கிறது ஒரு பம்மாத்து. ஆக்சுவலி திருமாவுக்கு எதிராக ஒரு நரேஷன் பறையர் சாதி அரசியலை கொண்டு வரதுக்கான வேலை நடக்குது. அதே போல நீங்க ராமதாஸ் அவர்கள் மேல அது இதுன்னு விமர்சனங்கள் வச்சாலும், அவர் பேசிக்கா அவர் தொடங்கின இடம் ஆரம்ப காலத்திலே மகாய்கா போன்ற அமைப்புகள் அது வந்து சாதி சங்கத்துல இருந்து வருது. இவர் வந்து வேற 20 வருஷத்துக்கு முன்னாடியே கணிச்சிட்டாங்க. ஆனாலும் அவர் வந்து அமைதி வழியில் சோசலிச புரட்சி இப்படி ஒரு முழக்கத்தை வச்சாரு. பட்டியல் சாதிகள் முன்னேற்றம் இதை பேசினாரு. அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடுவாரு, பெரியார் சிலைக்கு மாலை போடுவாரு, கார்ல் மார்க்ஸ் மாலை போடுவாரு, மார்க்ஸ் தான் எங்க தத்துவ ஆசான் வரைக்கும் இவர் சொல்றாரு. கீழே இருக்கிற அணிகள் ஏற்கனவே நக்சல்பாரி இயக்கம், கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவங்க பண்படுத்தி வச்சிருந்த அந்த மூவ்மெண்ட்டை நீர்த்து போகிற செய்யறதுக்கான வேலையை ராமதாஸ் வகைரார்கள் செஞ்சாலும் அவங்க இந்த சமூக நீதி இந்த மாதிரியான முழக்கங்களை நேரடியாக கைவிட்டதில்லை. அவர் செஞ்சு வச்ச குறைந்தபட்சம் சமூக நீதி, தமிழர் உரிமை, ஈழம், இப்படி பல்வேறு விஷயங்கள் குறிப்பிட்ட கட்டத்தில் திரும்ப சாதி அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடுறான்னு வச்சுமே. ஆனா இவர்கள்ட்ட இருக்கிற அணிகளை முழுக்க சங்கிமயமாக்கணும் அப்படிங்கிறதுக்கான வேலையை இந்த சாதி இப்போ ஒவ்வொரு சாதியாக டார்கெட் பண்ணி ஒரு சாதியையும் டார்கெட் பண்ணி வேலை பார்க்குறாங்க. இது எல்லாத்தையும் தடுக்கிற இடத்துல பெரியார் இருந்தாரா? இன்னைக்கு வந்து இவங்க எல்லாரும் இப்படி உடைச்சிட்டு போறது. பெரியார் வந்து பல்வேறு சாதி சங்க மாநாடுகளில் கலந்துருக்கிறார். வன்னியர் சாதி சங்க மாநாட்டுக்கு போயிட்டு வன்னியர் குல சத்திரியர்கள்னு அந்த முழக்கத்தை குறித்து கண்டிச்சு பேசியிருக்கிறாரு. நீங்க வந்து இடஒதுக்கீடு கேளுங்க, சமூக உரிமை கேளுங்க, அதெல்லாம் சரி. ஆனா அந்த இடஒதுக்கீடு இந்த தனியா போயிட்டு உங்களை நீங்களே வசந்த ஜாதி வன்னியர் குல சத்திரியர்னு சொல்லிக்கிறது தப்பு. ஏன்னா அன்னைக்கு வந்து நாடார்கள் வந்து ஒரு கோயில் நுழைவு போராட்டத்தை ஒட்டி வந்து நீதிமன்றத்தில் கோயில் நுழைஞ்சாங்கன்னு சொல்லி அவங்க மேல கடுமையான தாக்குதல் நடக்குது. அவங்களும் தங்களை சத்திரியர்னு சொல்றாங்க. சத்திரியர்னு சொன்னதுனால நீதிமன்றத்துல வந்து பார்ப்பனர்கள் இவங்க வந்து சத்திரியர்னு சொல்றதுக்கு யோகியதானவர்கள் கிடையாது, கள்ளிறக்கும் சாதின்லாம் போய் நீதிமன்றத்திலே சொல்றாங்க. அப்போ இந்த சத்திரியர்னு கோர்றது பலருக்கும் பல்வேறு மட்டத்தில் இருந்திருக்குது. இப்போ நந்தன் ஒரு மன்னன் அப்படின்னு, இது வந்து நாங்க ஒரு மன்னர் பரம்பரை, அந்த மன்னர் பரம்பரையிலிருந்து வந்தவங்க தான் நாங்களும் ஆண்ட பரம்பரை. ஒரு படத்துல அமாவாசை சொல்வார், நாங்க ராஜராஜ சோழன் பரம்பரை. அந்த மோடுக்கு எல்லா சாதியும் வந்துருச்சு. இது இங்க மட்டும்தான் செய்யறாங்களா, இந்த சாதிகள் மட்டும்தான் செய்தா? உத்தரப்பிரதேஷ், பீகார், மத்திய பிரதேஷ் இந்த பகுதிகளில் இருக்கிற அந்த மக்களை பொல்யூட் பண்ணி, முதல்ல என்ன சொன்னாங்க, சனாதன தர்மப்படி நீங்க எல்லாம் பொல்யூட்டட், தீட்டுக்குரியவர்கள், நீங்க பக்கத்துல வரக்கூடாது, சமூகத்திலிருந்து விலகி நிலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. தடுக்க முடியல. தடுக்க முடியாத சூழலில்
பிற்படுத்தப்பட்ட மக்கள், பட்டியல் சாதி மக்கள், அவங்களுடைய தலைவர்கள் அதிகாரம் பெற்று மேலெழுந்து வந்த பிறகு அதை எப்படி நீர்த்து போக செய்யறது அப்படின்னா, நீங்க இப்போ ஒன்றுமில்லாத கேட்பாரற்று கிடந்த, இப்போ வந்து அம்பேத்கர் சொல்றார், சொத்து அடையும் உரிமையை, அந்த வழியை அடைத்து விட்டு இவர்களை வறுமையில் ஆட்படுத்தி வைத்திருந்தார்கள் அம்பேத்கர். அப்படி வச்சிருந்தது மக்களை இந்த நம்முடைய முன்னோடிகள் எல்லாம் போராடி அவங்க மத்தியில் வந்து கொஞ்சம் பொருளாதார சுதந்திரம் வருவதற்கான சூழல் வந்த உடனே இதுல இருந்து வந்த மிடில் கிளாஸ் இருக்குல்ல, இந்த மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ்க்கு ஒரு கிரைசிஸ். நம்ம சாதாரண இந்த இவங்க கூட நம்ம வந்தோம், நம்ம ஒரு பெரிய இடத்துல தான் வந்திருக்கணும், நம்மளுடைய பூர்வீகம் வேற ஒன்றா இருக்கணுமே. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், இது வந்து இப்போ வந்த டெண்டன்சி இல்லை. சத்ரபதி சிவாஜி மகாராஜ் அவர் வந்து அரியணை ஏறணும்னு சொல்றாரு. அரியணை ஏறணும்னு சொன்னால் உள்ளூர்ல இருக்கிற பாப்பானுங்களாம் நீங்க வந்து அரியணைலாம் ஏறக்கூடாது, நீங்க சத்திரியர் கிடையாது, நீங்க சூத்திரர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு பிறகு வடக்க இருந்து ஒரு பனாரஸ்ல இருந்து ஒரு பாப்பானை கூட்டு வந்து அந்த ஆள் வந்து இவர் வந்து சிசோடியா பரம்பரை, அவரு ஆக்சுவலி அவரு ராஜபுத்திரர் தான். அதுக்கப்புறமா ராஜபுத்திரெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி அப்புறம் அந்த சர்டிபிகேட்டை புடிங்கிட்டாங்கன்னு சொல்லி அம்பேத்கர் சொல்றாரு. இப்படி எல்லா சாதிகள் மத்தியிலும் ஒரு மன்னர் பெருமையை உருவாக்கி ஆக்சுவலா தங்களுடைய உரிமைகளுக்காக பெரியார் யாருன்னா, பெரியார் வந்து தங்களுடைய உரிமைகளுக்காக பேசுகிற கண்ணோட்டத்தை வழங்கியவர். தமிழ் சமூகத்தை ஜனநாயகப்படுத்தி எல்லா சாதிகள் மத்தியிலும் பேசியிருக்காரு. பிள்ளைமார் சங்க மாநாட்டுக்குள்ள போய் அங்க போயிட்டு நீங்க தீண்டாமை தவறு அப்படின்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்ற வச்சிருக்கிறாரு. அவர் நடத்தின மாநாட்டில் தான் அங்க வந்து சவுந்தரபாண்டிய நாடார் அவர்கள் நாடாருங்கிற பெயர் விட்டு அதை நீக்குகிறார். ராமச்சந்திர சேர்வை, இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில பாக்கியராசன் இருக்காருல்ல, அவங்களுடைய தாத்தா நினைக்கிறேன், ராமச்சந்திர சேர்வை, அவர் சேர்வைங்கிற பேரை கைவிடுறாரு. இந்த வேலைகள் எல்லாம் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க நடந்து தமிழ் சமூகத்தை கொஞ்சம் டெமோக்ரட்டைஸ் பண்றது, பிற்படுத்தப்பட்ட மக்களை வந்து இன்னும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், பட்டியல் சாதிகள் மத்தியில் இருக்கிற மோதல், அந்த மோதல் போக்கு குறைக்கிறதுக்கான வேலை, அதுல இருந்து ஜனநாயக சக்தியில் உருவாக்குற வேலையை பெரியார் செய்தார். இது பிஜேபிக்கு தடையாக இருக்குது. இதை நான் வந்து அனுமானத்தில் மட்டும் சொல்ல, ஏற்கனவே பெரியாரிஸ்டுகள் பரவலா பேசிட்டு இருந்தாலும் இந்த நியூ பிஜேபிங்கிற புக்கில் பெரியார் லெகசியை டிஸ்மேண்டல் பண்ணணும், அதுதான் நம்முடைய நோக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த லெகசியை டிஸ்மேண்டல் பண்ணதுக்கு தான் பல்வேறு காலகட்டத்திலும் வேலைகள் நடக்குது. ரஜினிகாந்த் வந்து அந்த சேலம் பகுத்தறிவாளர் கழக மாநாட்டில் பெரியார் வந்து ராமர் படத்தை செருப்பால் அடிச்சாரு அப்படின்னு சொல்லி வந்து இவர் ரஜினிகாந்த் பேசினார். ஆனால் அந்த படத்தை பெரியார் செருப்பால் அடிக்கலை. அந்த கூட்டத்தில் நடந்தவங்க தெரியும், பெரியார் அந்த ஊர்வலம் முன்னாடி போயிடுச்சு, பின்னாடி வந்து எவனோ ஒருத்தன் சங்கீதான் செருப்பை கொண்டு அடிச்சிருக்கான், செருப்பை கொண்டு எதுக்காக அடிச்சேன்னு சொல்லி யாரோ ஒருத்தங்க ராமர் படத்தை செருப்பால் அடிச்சுட்டாங்க. பெரியார் அடிக்கலை. ஆனால் அதுக்கு காரணம் வந்து சங்கிகள் தான், அவனுக்கு செருப்பை கொண்டு எரிஞ்சதுனால நடந்தது, அது வேற விஷயம். அதை வந்து ரஜினிகாந்த் பேசி ரஜினிகாந்துங்கிற ஸ்டார்டமை வச்சு பெரியாருடைய லெகசி, பெரியார் ஒரு அரண் போல, பெரியார் கண்ணோட்டம்ங்கிறது கூடுதலாவோ குறைச்சலாவோ, சாதி வெறி ஒன்று இருக்கிறவனோ இல்லாதவனோ. இப்போ வந்து ஒரு நாள் ஒரு சாதி பேரை விட்டுருங்க, ஒரு அப்பர் காஸ்ட் பின்புலத்துல இருந்து வந்து பேசும்பொழுது அவங்க சாதி உணர்வுலாம் இருக்குது. ஆனால் பெரியார் குறித்து பேசும்போது நமக்காக உழைச்சவருப்பா, யார்கிட்ட இருந்து, பார்ப்பனர்கள்ட்ட இருந்து அவங்க கையிலே அதிகாரம் இருந்த பொழுது நம்மளும் அதிகாரம் உள்ளவர்களாக மாறினதுக்கு அவர் காரணம். அந்த நன்றி உணர்ச்சி இருக்கு, சாதியை முழுசா கைவிடல. இப்படி கூடுதலும் குறைச்சலுமாக தமிழ் சமூகத்துல எல்லா இடத்துலையும் போய் நிற்கிற பெரியாரை டிஸ்மேண்டல் பண்ணும். இப்படி டிஸ்மேண்டல் பண்றதுக்காக இப்படி சாதி வரியை தூண்டி விடுறாங்க. இப்படி எடுத்துக்கோ, இப்ப நீங்க சொல்றதை வச்சு, நீங்க சொல்ற மாதிரி அப்பர் காஸ்டா இருக்கலாம், வேரியஸ் காஸ்டா இருக்கலாம், இந்த எல்லாத்துக்கும் பெரியாரோட ரோல் வந்து ஒண்ணு இருக்கு. ஏதோ ஒண்ணு ஒரு கண்ணி போல எல்லாரும் சிலர் கூடுதலாவோ சிலர் கூடுதல் குறைஞ்சலாவோ இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருக்காரு. இந்த இடத்த காலி பண்ணணும்னா நீங்க அந்த பதிவிலே போட்ட மாதிரி உங்களுடைய சாதியிலே தலைவர் இருக்காங்க, அவங்களே நிறைய பாடுபட்டு இருக்காங்க, உங்களுடைய முன்னேற்றத்துக்காக அவங்க தான் வேலை செஞ்சாங்க, பெரியார் எதுவுமே பண்ணல அப்படின்ற அந்த லைனை வரைதாங்க எடுத்துக்கலாமா? ஆமா, இப்ப ஒண்ணுல ஒவ்வொரு சாதிக்கும் உங்க சாதியில ஒருத்தருக்கு ஒண்ணும் இல்ல, பெரியார் எதுவும் பண்ணல. இந்த பிஜேபி சங் பரிவார் கும்பல் வெங்கடாச்சலப்ப நாயக்கர்னு ஒருத்தரை பத்தி பேசுமா. அவர் இந்து மத ஆபாச தர்ஷினி நூல் எழுதியிருக்காரு. இந்து மதத்துல இருக்கிற ஆபாசங்கள் குறித்து பெரியாருக்கு முன்னாலே நூல் எழுதியவர். அது குறித்து பெரியாரிஸ்டுகள் இப்ப வந்து பேராசிரியர் வி அரசு ஐயா அவர்கள் அவங்க அது குறித்து நூல் எழுதியிருக்கிறாங்க, அது தொடர்பு கருத்தரங்கு நடத்திருக்காங்க. இதை பிஜேபி செய்ய போறது இல்லை. என்ன பண்ணுவாங்கன்னா, முன்னாடியே ஒரு மன்னர் இருந்தாரு, அவர் வந்து அவரோட அந்த அக்னி குண்டத்துல இருந்தா நீங்க பிறந்தீங்க, இந்த மாதிரியான நம்பிக்கைகளை தூண்டி விடுவது அது வன்னியர்களுக்கு. பறையர்கள் மத்தியில் என்ன பண்றாங்க, எப்பா உங்க மத்தியில என்னென்ன தலைவர்கள்ட்ட தான் MC ராஜா இருந்தாரு, எட்டமலை சீனிவாசன் இருந்தார், அவர் இருந்தார், இவர் இருந்தாரு, இவங்கெல்லாம் விட்டுட்டு நீங்க வந்து உங்களுக்கு எதுக்கு நீங்க பெரியாரை பிடிச்சி தொங்குறீங்க. ஆனா கடைசியில என்ன ஆகுதுன்னா, இந்த தலைவர்களாக இருக்கும்போது உங்க சொந்த சாதியிலே தலைவர்கள் இருக்கும், அம்பேத்கர் எதுக்குப்பா அப்படிங்கிற இடத்துக்கு வரும். நான் வந்து கற்பனையில் சொல்லேன், மகாராஷ்டிராவில் இருக்கிற மகர் சாதி அல்லாத பட்டியல் சாதிகள் மத்தியில் இப்போ வந்து ஒருத்தருடைய கடைக்கு போனால் அந்த கடையில் வந்து கீதா உபதேசத்தை போட்டிருக்கிறார், எதை கொண்டு வந்தா இழப்பதற்கு அது இதுன்னு வரிசையாக போட்டிருக்கிறாரு. அதை வந்து படிச்சுப்பது என்னங்க நீங்கள் கிருஷ்ண படத்தெல்லாம் போட்டு வச்சுருக்கீங்க, நீங்களும் இந்த தலித் தானே அப்படின்னு சொல்லி அங்கே இருக்குன்னு கேட்குறேன். தலித் தான், அதுக்கு என்ன கிருஷ்ணன் படத்தை போட்டு வச்சிருக்கீங்க, அம்பேத்கர் என்ன, அம்பேத்கர் அவர் எங்க ஜாதிக்காரர் கிடையாது, வேற ஜாதிக்காரரு அப்படிங்கிற கண்ணோட்டம் இருக்குது. இப்போ வந்து ஒரு மகர் மூமெண்ட், மகர் சாதிகள் மத்தியில இராணுவத்துல சுபேதார்களாக, அம்பேத்கருடைய அப்பாவும் இராணுவத்துல இருந்தவர் தான், அப்படி இருந்த அந்த வர்க்கத்தாரிடமிருந்து ஒரு எழுச்சி பெற்று அம்பேத்கர் வருகிறார்.
அந்த மகர் மூவ்மெண்ட் அம்பேத்கரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அதை வச்சுக்கிட்டு மகர் சாதியில் அன்னைக்கு ஒரு தலைவர் இருந்தார்ல, அம்பேத்கருக்கு அப்பா இருந்தார் தெரியுமா, அம்பேத்கர் அப்பாவுக்கு பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார் தெரியுமா, இவங்களெல்லாம் நீங்கள் கொண்டாடாம நீங்கள் அம்பேத்கரை மட்டும் கொண்டாடுறதன் வழியாக இது வந்து நீங்கள் ஒரு 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 இமேஜை வச்சு பிறரெல்லாம் மறைக்கிறது. அம்பேத்கர் யாரையும் மறைக்கணும்னு வேலை பார்க்கல. அம்பேத்கர் வந்து உரிமை மறுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலைக்காக வேலை பார்த்தார். ஆனால் அங்கே மும்பையில் அம்பேத்கர் மகர் அல்லாத சாதி மக்கள் மத்தியில் அந்நியமாக்குவது. அம்பேத்கரிஸ்ட் அப்படின்னா யாருன்னா மகாராஷ்டிராவில் ஒரு பேச்சு வழக்கில் அவங்க மகர்கள். இப்போ தமிழ்நாட்டிலையும் அது வந்து பறையர்கள் சாதி மத்தியில் பரவாயில்ல, பறையர், பள்ளர், அருந்ததியர் இந்த சாதிகள் மத்தியிலையும் பிஜேபி இதே மாதிரி வேலை பார்க்குது. முதல்ல பெரியார் நீக்கம் செய்யணும், அப்புறம் அம்பேத்கர் நீக்கம் செய்யணும். நோக்கம் வந்து முற்போக்காக சிந்திக்கிற அந்த எண்ணத்துலேருந்து வெளிவரணும். அது வந்தாதான் நீங்கள் திரும்ப ராமராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். அந்த வழியை வேற வகையில வேற சாதியில செய்யறாங்க. பாஜக பண்றது இந்த விஷயத்த குறிப்பிட்டிருந்தீங்க, இதுதான் நாம் தமிழரும் பண்ணுதா? ஏன்னா நீங்க இப்போ சொல்றதெல்லாம் எனக்கு அவங்க கூடயும் ரிசம்பிள் ஆகுது. இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசும்பொழுது முத்துராமலிங்க தேவரனுடைய ஜெயந்திக்கும் என்னால் போக முடியும், இமானுவேல் சேகரனுடைய அவருடைய ஜெயந்திக்கும் என்னால் போக முடியும், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தலைவர்களுடைய ஜெயந்தி விழாக்கள்ல ஒரு தமிழனா என்னால் கலந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி அவர் பேசுறதா இருக்கட்டும், இல்லை அவர் பேசுறது ஒரு இடத்துல போய் பேசுற. இப்போ ரீசெண்டா கூட மூக்கையா தேவனுடைய நினைவு நாளில் போய் பேசுறது, அங்க பெரியாரை ஒப்பிட்டு பேசுறது, இல்ல மற்ற இடங்கள்ல போய் பேசுறதா இருக்கட்டும். அவரும் பெரியார் நீக்கம் செஞ்சுட்டு தான் பல இடங்கள்ல பேசிட்டு இருக்காரு. ஆனா பெரியாருடைய நினைவு நாள்ல, அவருடைய பிறந்த நாள்ல அவருக்கான கொஞ்சமும் அறிவு நாணயங்கிறது கிடையாது. முதல்ல கேட்டா கடந்த காலம் நான் வந்து திராவிடத்தின் இன்ஃப்ளூயன்ஸ்ல இருந்தேன், கீற்று இணையதளத்துல இருக்குது, சீமான் மன்னிப்பு கேட்ட நேர்காணல் இருக்குது. யாருக்காவது விருப்பம் இருந்தா கீற்று.com வெப்சைட் போங்க, அதுல நேர்காணல்கிற டேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா சீமானோட ஒரு நேர்காணல் இருக்கு. அந்த நேர்காணல்ல முத்துராமலிங்க தேவர் படத்தை தம்பி படத்துல பயன்படுத்திட்டேன், நிழற் படத்தை, அது தப்பு. ஐயாக்கள் தான் சொன்னாங்க, பெரியார் இறந்த போது அரக்கம்பத்துல பறக்காத ஒரே கடி ஃபார்வர்ட் பிளாக் கட்சி கொடிதானாமே, நான் அதனால முத்துராமலிங்க தேவரை பயன்படுத்தின தப்பு என்கிட்ட சொல்லியிருக்காரு, போன்ல கீற்றுல சொல்லியிருக்கிறாரு. நீங்க தான் இன்டர்வியூ எடுத்தீங்களா? இல்ல நான் இன்டர்வியூ நடக்கல, நான் போன்ல பேசும்போது என்கிட்டயும் சொல்லியிருக்காரு என்னன்னு சொல்லி கேட்டபோது. ஏன்னா என்ன நடந்துச்சுன்னா, பாம்பேல வந்துட்டு நாங்கள் விழித்தல் இயக்கம்னு ஒரு இயக்கம் வந்து அந்த இயக்கத்தில் வந்து கூட்டம் நடத்தும்போது அப்படி பயங்கரமாக சவடால் அடிக்கிறாரு, ஆர்எஸ்எஸ் காரனை திட்டிட்டு முடிச்சிடோன்னா நாங்கள் ஆர்எஸ்எஸ் காரனை பரியாசம் பண்ணுறோம். அப்புறம் கொஞ்ச நாளில் போய் முத்துராமலிங்க தேவர் மாலையை போட்டுட்டு பட்டையோட நிற்கிறாரு. அவங்க வந்து என்ன அவங்க ஆள் பட்டையோட நிற்கிறாரு பிரபாகரன் டீச்சர் போட்டுட்டுன்னு சொல்லி கேட்குறாங்க. அது நமக்கு அவமானமாக இருக்குது. அவர்கிட்ட கேட்டால் அவர் இப்படிலாம் பதில். அவருக்கு வந்து இப்போ பெரியாரை வழிகாட்டிங்கிறாரு. என்ன வகையில் வழிகாட்டி? அவர் தன்னுடைய கட்சிக்காரர்கள் பெரியார் நினைவு நாளுக்கு நினைவை போட்டுருவோன்னு போட கீழே மண்டையா திட்டுறாங்க அவரை. பெரியார் என்ன புடுங்கினாருன்னு கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் பேசுறாங்க, வழிகாட்டின்னு கட்சி பேசுது. எந்த கட்சியிலும் எந்த அமைப்புலையும் வழிகாட்டிய கேவலமா திட்டுற ஒரே கட்சி, ஒரே மன்னாரன் கம்பெனி வந்து நாம் தமிழர் கட்சி தான். அவர் கட்சியினுடைய வழிகாட்டி. நான் என்ன சொல்றேன், முத்துராமலிங்க தேவர் சாதி ஒழிக்க போராடினார். யார் பேசுறது? சீமான் புதிய தலைமுறைக்கு ஒரு நேர்காணல் கொடுத்துருவார். எங்க ஐயா முத்துராமலிங்க தேவர் என்ன சொல்றாருன்னா, முத்துராமலிங்க தேவர் சாதி ஒழிக்க போராடினார்னா அப்படி எங்கேயும் பெரிய குறிப்பெல்லாம் எதுவும் கிடையாது. அவர் வந்து ஃபார்வர்ட் பிளாக் கட்சியில இருந்திருக்கார், ஒரு இடதுசாரிலாம் சிலர் பேசிட்டு இருக்காங்க, அது ஒரு பக்கம். ஆனால் சாதி அப்படிங்கிற அமைப்பு, சாதி வர்ணாசிரம தர்மத்திற்கு எதிராக, தமிழ்நாட்டில் பார்ப்பனியத்திற்கு எதிராக முன்னாடி நின்று சமர் செய்தது பெரியார். நீங்கள் முத்துராமலிங்க தேவர் அங்கே கொண்டு வந்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெரியாரை கேவலப்படுத்துறது அப்படிங்கிறது ஆக்சுவலி தமிழ்நாட்டை காட்டி கொடுக்குறது. சீமான் வந்து என்ன சொல்றாரு, பெரியார் வந்து சொத்தை காப்பாற்றுவதற்காக மகளை திருமணம் செய்து கொண்டார், எதுக்கு அதை செய்யணும்? இது வந்து அண்ணாவும் கேட்டிருக்கிறாரு, இதுக்கு முன்னால் கலைஞரும் கேட்டிருக்காரு. ஆனால் அதே அண்ணா நீங்கள் வந்து ஐயாவை திருமணம் செய்து கொண்டிருக்காவிட்டால் ஐயா இவ்வளவு நாள் உயிரோடு வந்திருக்க மாட்டார். பெரியார் வந்து 49 திருமணம் செய்கிறார். 49 திருமணம் செஞ்சவர். அவர் வந்து 49 திருமணம் செஞ்சு 73 இருக்கிறார். கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் இல்லையா? 50 + 23 24 கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம், கால் நூற்றாண்டு அவர் இருந்ததுக்கு காரணம் மணியம்மை. அவர் வந்து ஒரு சப்போர்ட். இது மட்டும் இல்லை, அம்பேத்கரும் இதே போல அவர் வந்து கடைசி காலத்தில் நோய்வாய்ப்பட்டு இருக்கும் பொழுது அவங்க சவிதா அம்பேத்கரை அவர் திருமணம் செய்திருக்கிறார். எதுக்குன்னா கடைசி காலத்தில் அவர் தொடர்ந்து அந்த வேலைகள் செஞ்சு அவருக்கு ஒத்துழைப்புக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு, கல்யாணம் முடிச்சுக்கிட்டாரு. இதை அண்ணாவை பொறுத்த அளவுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா, பெரியாருடைய அரசியல் நிலைப்பாடுகள், கட்சி வேணான்னு சொன்னது, தேர்தல் அரசியல் தொடர்பாக அவருக்கு நிலைப்பாடுல தான் அவங்க விலகி போனாங்க. கல்யாணம் ஒரு காரணமாச்சு. இதை வச்சுக்கிட்டு இவர் என்ன சொல்றாரு, நீங்க சொத்துக்காக கல்யாணம் முடிச்சுக்கிட்டீங்க. சீமான் இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு, நான் வந்து எங்க அக்காட்ட கேட்டேன், எங்க அக்காட்ட கொஞ்சம் அந்த நிலத்தை கொடுங்க, நான் வந்து விவசாயம் பண்ணிக்கிறேன்னு கேட்டேன், எங்கள் அக்கா கொடுக்க மாட்டேன், அதனால எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் சண்டை, பொண்டாட்டை கேட்டா நீ ஆச்சு உங்கள் அக்கா ஆச்சுன்னு சொல்கிறான். இப்போ அது சொத்து கேட்குறது இல்லையா? வாழ்நாள் முழுக்க தமிழ் மக்களை, தமிழ்நாட்டு மண்ணை பண்படுத்துவதற்காக வேலை செய்த பெரியாரை சீமான் இந்த வகையில்
சாதி சங்கங்கள் வேற வகையில். பெரியாரை எந்த சாதி சங்கமும் கொண்டாடுறது இல்லை. முத்துராமலிங்க தேவரை முன்வைத்து பெரியார் எதுவும் செய்யல, பெரியார் சாதிக்காக என்ன செஞ்சுட்டாரு, சாதியை ஒழிப்பதற்கு என்ன செஞ்சுட்டாரு, முத்துராமலிங்க தேவர் நிறைய செஞ்சிருக்காரு சொல்றதும், பெரியார் எதுவுமே செய்யல, இரட்டைமலை ஸ்ரீனிவாசன் அதுக்கு முன்னாடியே செஞ்சுட்டாங்க, இல்ல அயோத்திதாச பண்டிதர் அவர் வந்து முன்னாடியே எல்லாத்தையும் செஞ்சுட்டாரு, பெரியாரோடைய ரோல் அப்படின்றது பெருசாலாம் கிடையாது, அது மாதிரி எங்களுடைய முன்னோர்களே இருக்காங்க, எங்களுக்காக அவங்க தான் ஆளை செஞ்சிருக்காங்க, இல்ல அதோட அம்பேத்கர் ரிலேட் பண்ணிக்கலாம், பெரியார் எதுவும் பண்ணல, அயோத்திதாச பண்டிதர் பண்ணியிருக்காரு, இரட்டைமலை ஸ்ரீனிவாசன் பண்ணியிருக்காரு, அம்பேத்கர் பண்ணியிருக்காங்க, அதனாலதான் நாங்க இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கோம் அப்படின்றதையும் ஒப்பிட்டு புரிஞ்சுக்கலாமா? எல்லாமே ஒரே லைன் தான். பெரியார் பண்ணல, எங்க தலைவர் பண்ணியிருக்காரு, எங்க ஜாதி தலைவர் பண்ணியிருக்காரு. இதுல வேற வேற புள்ளிகள்லாம் கிடையாது. முதல்ல பெரியார் பண்ணல, இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் பண்ணியிருக்கிறார். பெரியார் பண்ணல, அயோத்திதாசர் பண்ணியிருக்கிறார். பெரியார் பண்ணல, இன்னொருத்தர் பண்ணியிருக்கிறார். இப்படி எல்லா சாதியிலும் சொன்னாங்க. இது வந்து அம்பேத்கருக்கு சிலர் கேள்வி கேட்பாங்க. அம்பேத்கர் என்ன பண்ணிட்டார், எங்க தலைவர் இதை பண்ணிட்டார், அதை பண்ணிட்டார். இது எல்லா சாதிக்கும் ஏதாவது நம்முடைய முன்னோடிகள், நம்முடைய முன்னோர்கள் ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து முதல்ல மண்ணில் வந்து இந்த வீடு கட்ட தொடங்கணும்ல, அதை பெரியார் செய்யலை. முதல்ல குளம் வெட்டினோம்ல, அதை பெரியார் செய்யலை. கல்லணை கட்டினது அது பெரியார் செய்யலை. அதன் பொருள் பெரியார் ஒன்றுமே செய்யலைன்னு ஆயிடாது. பெரியாருடைய வரலாற்று பங்குங்கிறது இந்த குறிப்பிட்ட காலத்தில் பிரிட்டிஷ் இந்தியா அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டு மக்களை அந்த விடுதலை பாதையில் சமூக விடுதலை, பார்ப்பனர்களுடைய ஏகாதிபத்தியம், ஏகபோகம் இருந்த பொழுது அந்த காலகட்டத்தில் அடையாளப்படுத்தி இவங்க உங்களை ஒடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரும் திரளான மக்களை வந்து ஒற்றுமைப்படுத்தி ஒரு போராட்டத்திற்கு அணியமாக்கினார்ல, அதுதான் பெரியாருடைய பங்கு. இது முத்துராமலிங்க தேவர் பண்ணாரா, இரட்டைமலை சீனிவாசன் பண்ணாரா, அப்படி யாரையும் சொல்ல முடியாது. பட் ஆனால் அவங்க பார்ட்டில் இப்போ வந்து முத்துராமலிங்க தேவர் தொழிற்சங்க போராட்டம் பண்ணார், இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் அவர் இதை பண்ணார், இப்படி போராட்டங்கள் அங்கங்கே இருக்கும். பெரியாருடைய பங்குங்கிறது இவங்களை மறைக்கிறது கிடையாது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மறைச்சிட்டாங்க. அயோத்திதாசர் குறித்து நூல் கொண்டு வந்ததை யாராவது வந்து திராவிட இயக்கத்தவர் மறைச்சாங்கிறது முதல்ல போய் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அதே போல் அம்பேத்கரை மறைச்சிட்டாங்க. நான் சொல்கிறேன், அம்பேத்கருடைய இந்து மதத்தின் புதிர்கள் நூல் குறித்து அண்ணா கோட் பண்ணி பேசியிருக்கார், நான் படிச்சிருக்கேன். அம்பேத்கர் இறந்த பொழுது அவர் குறித்து விரிவான இரங்கல் பெரியார் எழுதியிருக்கார், அண்ணா எழுதியிருக்கார். பெரியார் எழுதும்போது அம்பேத்கருடைய தலைவர் அம்பேத்கர், நான் யாரையா ஒருத்தர் தலைவர்னு ஏற்றுப்போனால் அது அம்பேத்கர் தான் பெரியார் சொல்றார். அது ஒன்று. அம்பேத்கர் வந்து பௌத்தம் தழுவும் பொழுது அதை ஆதரித்து சிறு நூல் வெளியிட்டிருக்கிறாரு, விரிவாக உரை பேசியிருக்கிறாரு, அது அறிஞர் அண்ணா. கலைஞர் தொடர்ச்சியாக அம்பேத்கர் 70களிலே அம்பேத்கர் பேர்ல பாலம் அதெல்லாம் என்ன சொல்லிடுவாங்க, சத்யவாணி முத்து அம்மையார் வந்து பண்ணாங்க, கலைஞர் ஒன்றும் பண்ணல. இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு ஃபேனட்டிசம். நீங்கள் வந்து மொத்தமாக ஏன் ஜாதின்னு பேசுறது பிஜேபிக்கு வேலை பார்க்கறதுக்கான வேற வழி. சீமான் என்ன பண்ணுறாருன்னா, தமிழ் சாதிகள் எல்லாம் சேர்த்து இந்த நரேசனை, எப்பா உங்களுக்கு இரட்டைமலை சீனிவாசன், உங்களுக்கு அயோத்திதாச பண்டிதர், உங்களுக்கு வந்து குருசாமி சித்தர், உங்களுக்கு வந்து இந்த பக்கம் வந்து வன்னியர்களுக்கு ஒரு ஆளு, உங்களுக்கு வந்து வீரப்பனார், அவர் வந்து சமூக விடுதலை போராடல இல்லை, அவர் காட்டுக்குள்ள போனார், அவருக்கு வேற பிரச்சனை. ஆனால் அவரை கொண்டு வந்து இப்படி ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு தலைவர்களை பிம்பத்தை கட்டி எழுப்புவதுங்கிறது பாஜகவனுடைய வடமாநில திட்டம். தமிழ்நாட்டுக்கு அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பதட்டம் தான். இது குறித்து கவனிக்காம ஒவ்வொருத்தரையும் ஃபேக்ஷனா எங்க ஜாதி கொண்டு பண்ணலன்னு அது வந்து ஆக்சுவலி அப்படி எந்த ஜாதியாவது சொல்ல முடியாதா? எங்க ஜாதியில வந்து எங்களுக்கு போதுமான உரிமைகள் கிடைக்கிறதுன்னு சொல்ல முடியாது. தமிழ்நாட்டின் எல்லா சாதிகளும் சொல்ல முடியும். நீங்க வந்து இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதற்கு பிறகு ஒரு பகுதியினருக்கு நலத்திட்டங்கள் போய் சேர்ந்துச்சு, ஒரு பகுதியினருக்கு இடஒதுக்கீடு கிடைச்சிது, அதுல ஒரு செக்ஷனுக்கு எல்லா வாய்ப்பும் கிடைக்கல. அப்ப கிடைக்காதவர்கள் ஒரு அதிருப்தியில் இருப்பாங்க. இந்த செட்டப் அதுக்கான தீர்வு தராது என்பது உண்மை. இந்த செட்டப் எல்லாத்துக்கும் சர்வரோக நிவாரணி கிடையாது என்பது உண்மை. நீங்க திராவிட மாடல்னு சொல்லுங்க, என்ன மாடல்னு சொல்லுங்க, இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாருக்கும் நீதி வழங்காது என்பது உண்மை. அப்ப அதுல நீங்க ஸ்பேஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு பேசலாம். சீமான் வந்து நான் வந்து ஆகாயத்தை பூமிக்கும் பூமியை ஆகாயத்துக்கு மாத்திடுங்கிறது முறை போய். இப்ப அதை யாராவது சொல்ல முடியும்னா கம்யூனிஸ்டுகள் சொல்லலாம், நாங்க வந்து சமூக அமைப்பை முற்றாக மாற்றி அமைப்போம். அது ஒரு முன்னோக்கிய கனவு. பெரியார்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து சொன்னாரா, கம்யூனிஸ்ட் தானே சிறந்த கொள்கை, நீங்க ஏன் இத்தோட நின்றுக்கிறீங்க அப்படின்னு கேட்டபோது பெரியார் சொன்னாரா, ஆமா அவர் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குது. அந்த கண்ணோட்டம் பெரியார் இருந்தது. இது வந்து தற்காலிகம் தான், நிரந்தரமானது கம்யூனிசம் தான் சொன்னார். ஆனா அந்த கம்யூனிச விடுதலைக்கோ அல்லது பொதுவாக ஒரு பொதுவுடைமை ஒரு விடுதலைக்கோ இந்த கும்பல்கள் எவனும் போராடுறதுக்கு தயாராக பண்ணாங்க. மற்றவர்களுடைய பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கலாமா? அவருடைய பிரச்சனையை தாண்டி மற்றவருடைய பிரச்சனைக்கு யாரும் வரமாட்டாங்க. பொதுவாக ஒரு பிரச்சனை இல்ல, அதுதான் தாம் பிரச்சனையை தீர்க்க முடியாது. எந்த சாதியும் தன்னோட சொந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ள முடியுங்கிறது போல போய். சாதி ஒழிக்கணும், ரைட், ஒழிக்கணும். எப்படி ஒழிப்பீங்க அப்படின்னு கேட்டா, சாதியை ஒழிக்கிறதுக்கு வந்து நம்ம கிராமத்தை ஒழிக்கணும்.
அப்படின்னு ஒரு ஐடியா சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. எப்படி கிராமத்தை ஒழிப்பீங்க? கிராமத்தை ஏன் ஒழிக்கணும்? கிராமம் சாதியின் கூடாரம் இருக்குது, ரைட், இதுலையும் ஒத்துக்கிறோம். கிராமம் சாதியின் கூடாரமா இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? ஒரு சாராரிடம் அதிக நிலமும் ஒரு சாராரிடம் குறைஞ்ச நிலமும் இருக்குது, ரைட். அப்ப எப்படி ஒழிக்கலாம்? சட்டப்படி ஒழிக்கலாம். சட்டப்படி எப்படி ஒழிப்பீங்க? அரசியல் சாசனத்தை எடுத்துட்டு போறோம். அரசியல் சாசனம் எல்லாரும் சமம்னு எழுதிருக்குது. கொண்டு போய் பேப்பரை கொண்டு காமிச்சிட்டு எப்ப அரசியல் சாசனம் எல்லாரும் சமம்னு சொல்லிடுச்சு, சொத்தை நீங்க காலங்காலமா சாதியின் பேர்ல சேர்த்து வச்சிருக்கீங்களா, அது திருப்பி கொடு, பகிர்ந்து அழின்னு சொன்னா அது ஒத்துக்கொள்ளாது. யார் வருவா? போலீஸ் வரும். அப்போ சாதியை மறுக்கிற, சாதியை அழித்தொழிக்கிற போராட்டத்தில் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியது அரசு. இதை சொல்ற ஒரு கண்ணோட்டத்தை வழங்குவது கம்யூனிஸ்டுகள், கம்யூனிசம் வழங்குது. அதை நெகேட் பண்ணிட்டு அது எப்படி ஒரு ஐக்கியத்தின் வழியாக, நம்ம ஏற்கனவே பலமுறை பேசியிருக்கோம். பாப்பாப்பட்டி, கீரிப்பட்டியிலேருந்து பல்வேறு இடங்கள்ல நீங்க அந்த கொங்கு பகுதிகளில் நடந்த அந்த வன்முறை, இப்போ கோகுல்ராஜ் படுகொலைக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடந்த பொழுது, ஆர்ப்பாட்டம் நடத்தினா களத்துக்கு போற தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தோழர் சாமுவேல் என்ன சொல்றாருன்னா, எல்லா சமூக மக்களையும் ஐக்கியப்படுத்தி தான் ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு போராட முடியும். இது எல்லா ஜாதிக்கும் பொருந்தும். பன்னியர்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாலும் எல்லா சாதியும் சேர்ந்து தான் அந்த உரிமைகளை மீட்டெடுக்க முடியும். பறையர்களுக்கு எதுனாலும் அல்லது கவுண்டர்களுக்கு இருந்தாலும். அப்படி மாறா தனித்தனியா ஜாதியா பிரிக்கிறதுக்கு பிஜேபி என்கிற அந்த மாடு சிங்கம் கதை இருக்குல்ல, ஆமா, பிரிச்சு வேட்டையாடுறது. அப்படி பிரிச்சு வேட்டையாடுனா அந்த சேர்ந்து இருக்கும்போது அந்த ஒற்றுமை தான் பெரியார். பிரிஞ்சு நின்னா அந்த சிங்கம் வேட்டையாடும். அதுக்காக பிஜேபியை நான் சிங்கம்னு சொல்லல, அண்ணாமலை சிங்கம்னு சொல்லல, அது நரின்னு கூட வச்சுக்குவான். ஆனா அது நடக்கும் அப்படிங்கிற பயத்துல தான் பெரியார்மன் சொல்லுவாங்க. நிர்மலா சீதாராமன் தூத்துக்குடிக்கு வேடிக்கை பார்க்க வர்றாங்க, பார்வையிட வர்றாங்கன்னு அஃபிஷியல் வேடிக்கை பார்க்க வர்றாங்க. வேடிக்கை பார்க்க வர்ற இடத்துல இன்னைக்கு வர்றாங்கன்னா, நேற்று போயிட்டு அங்கே பெரியார் மைய தோழர்கள் நிவாரண பணிகள் ஈடுபட்டு இருந்தவங்கள்ட்ட போயிட்டு அலுவலகம் புகுந்து அடிச்சிருக்கிறாங்க. ஒரு தோழருக்கு தலையில வெட்டு. இது ஆழம் பார்க்குறாங்க. அண்ணாமலை சொல்றால சிலையை நகர்த்திடுவோன்ட்டு, அந்த சிலை விஷயம் இது ரெண்டும் சேம். சிலையை அங்கே ஸ்ரீரங்கம் கோயில் வாசலில் வைக்கப்பட்ட சிலையை அந்த காவலுக்கு இருந்த தோழர்கள் விலகி போன சமயத்தில் தான் அடிச்சிருக்காங்க, சிலையை போய் அடிச்சிருக்காங்க. அதே போல் இங்கும் கூட காவலுக்கு இருந்த போலீஸை அவர் விலகி போன சமயத்தில் போய் அலுவலகத்தை அடிச்சிருக்காங்க. இருந்த தோழர்களை வெட்டியிருக்கிறாங்க திரும்பியும். இப்போ இது குறித்து பெரியார் எங்கள் வழிகாட்டி அப்படின்னு சொன்ன சீமான் நேர்மையாக இருந்தா நீ கண்டன அறிக்கை விட்டுருக்கணும். உங்களுக்கு பேசினா வலிக்குது, கோவம் வருது. உங்களுக்கு பிரபாகரன் குறித்தோ ஈழம் குறித்தோ ஏதாவது பேசினாதான் உங்களுக்கு உடனே ரோசம் வருது. பெரியார் குறித்துனா ரோசம் வர மாட்டேங்குது உங்களுக்கு. அதை குறித்து தன்னுணர்வா உங்க அம்மாவை பத்தி சொன்னா, அவங்க அப்பாவை பத்தி சொன்னா உடனே கோவம் வரணும். அது மாதிரி பெரியார் உங்க தலைவராக இருந்தா அது சொன்ன உடனே கோவம் வரணும். அப்படி வரலன்னா நீ போலியா பெரியாரையும் பயன்படுத்த நினைக்கிறேன். அது எல்லாருக்கும் அது பொருந்தும். ஸோ அப்படி இருக்கும்போது நேர்மையாக இல்லை, சமூக அமைப்பில் அந்த சாதியா பிளக்கிற வேலையை அந்த நேர்மையின்மையை அடிப்படையாக வச்சுதான் பிஜேபி செய்யுது அப்படிங்கிற கவலை தான். அந்த கவலையில தான் அது தனித்தனியாக ஒருவருக்கும் ஒரு தலைவர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பெரியாரை நெகேட் பண்றது அப்படின்றது இவங்க உள்ள போடுவதற்கான ஒரு வாய்ப்பு அப்படின்றது தான் நீங்க ஓரளவு சொல்லியிருக்கீங்க. மக்கள் பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியை கலந்து உங்களுடைய கருத்துல இப்ப ரொம்ப நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.